ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். குணமடைந்து விட்டான். நல்ல அரசன் யோசியா எப்படி தவறான முடிவினாலே தன்னுடைய உயிரை இழக்க வேண்டியிருந்தது. யோசியாவுக்கு பிறகு தென்னாட்டிலே ஆட்சி மிக குறைந்த நாட்கள் தான் இருந்தது. குழப்பங்கள் அதிகரித்தது. பபிலோனியர்கள் வந்தார்கள். நெபுகாத்நேசார் வந்தான். நாட்டையே முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டான். இந்த யோசியா செய்த அந்த முடிவு, எடுத்த அந்த முடிவு கடைசியில் தென்னாட்டுக்கு பாதகமாக அமைந்தது. தென்னாடு பாபிலோனியருடைய கைக்கு போனது. அதை செய்யாமல் இருந்திருந்தால் தென்னாடு இன்னும் சில ஆண்டுகள் நீடித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. யோசியாவுடைய தவறான முடிவு நெக்கோ, 2ஆம் நெக்கோவை மகிடோவிலே தடுத்தது. அது அவனுக்கே வினையாக அமைந்தது, அவனுடைய நாட்டுக்கே வினையாக அமைந்தது. எதுக்காக சொல்லேன்னா, மகிடோ என்பது ஒரு முக்கியமான அரண் சூழ் நகர். இஸ்ராயல் நாட்டினுடைய முக்கியமான அரண் சூழ் மத்திய பகுதியில் இருக்கிற நகர் மகிடோ. இது சாலமோனுடைய அறிவு கூர்மை. அவன் ஹாசோர் என்ற வடக்கு பகுதியில் இருக்கிற நகரை மட்டும் கட்டவில்லை, மகிடோவையும் கட்டினான். 3வது நகர் கேசேர். இந்த கேசேரும் வரலாற்றில் முக்கியமான ஒரு நகர். இந்த கேசேர் எங்கே இருக்கிறது என்றால், மத்திய தரைக்கடலுக்கும் எருசலேமுக்கும் இடையிலே இருக்கிறது. அதாவது மத்திய தரைக்கடல் என்றால் யோப்பா துறைமுகத்துக்கும் எருசலேமுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு நகர் தான் கேசேர். இந்த ஹெட்சேர் என்கிற நகரை ஒரு கட்டத்தில் 1200களில் பார்வோன் வெற்றி கொண்டான். அதை முழுமையாக அழித்தான். அது பிலிஸ்தியர்களுடைய நகர் கெத்சேர் என்பது. பிலிஸ்தியர்களை வீழ்த்திவிட்டு அந்த நகரை தன்வயப்படுத்தினான். பின்னாளில் சாலமோனுக்கு தன்னுடைய மகளை கொடுத்த போது அந்த நகரை இன்னும் அழகாக அவன் கட்டினான். அதே நகரை யாருக்கு பரிசாக கொடுக்கிறான்? தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு இது பரிசாக சாலமோனுக்கு கொடுக்கப்படுகிறது. கேசேர் இதுவும் ஒரு அரண் நகர். அப்போ பல அரண் நகர்களை இவன் ஏற்படுத்துகிறான். இந்த 3 அரண் நகர்கள், ஒன்று ஹாசோர் என்பது வடக்கே இருக்கிறது, மகிடோ என்பது மத்தியிலே இருக்கிறது, இது ஏறக்குறைய மேற்கு பகுதியிலே இருக்கிறது. இன்னும் பல நகர்கள் இருக்குது. லாகேஷ் என்பது தெற்கே இருக்குது, அதுவும் அவனுடைய அரண் நகர் தான். எரிக்கோ கூட அரண் நகர். எரிக்கோ என்பது கிழக்கே இருக்கிறது, யோர்தான் பள்ளத்தாக்கில். எனவே இவையெல்லாம் அரண்சூழ் நகர்களாக இருக்கிறது. இந்த அரண்சூழ் நகர் என்றால் அந்த நகரத்தில் இருக்கிற மலை உச்சியிலே போர் வீரர்களுக்கு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையில் பாதுகாப்பு கோபுரங்கள் இருக்கும். அங்கிருந்து அவர்கள் சுற்றிலும் யார் யார் எதிரிகள் தங்கள் நாட்டுக்குள் நுழைகிறார்கள் என்று கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் சாலமோனுடைய அருமையான திட்டம். சாலமோன் அவனுடைய காலம் அமைதியாக கழிந்தது. அவனுக்கு எதிரிகளே இல்லை என்பதற்கு முக்கியமான காரணம் இது. எல்லாம் தயாரிப்போ அவன் அமைத்து வைத்த அரண்கள் சுற்றி தன்னுடைய நாடு முழுவதுமே பல அரண் நகர்களை ஏற்படுத்தினார். தாவீது அப்படி செய்யலை. அவன் போரிட்டு போரிட்டு கொண்டே இருந்தான்.
அதனால் கட்டிடங்களில் அவனுக்கு கவனம் செல்லவில்லை. சில போர் நீண்ட அவனுடைய அரண்மனையை மட்டும்தான் கட்டினான். கோவிலை கூட கட்ட முடியவில்லை. அதற்கு பதிலாக அந்த கூடாரத்தை மட்டும்தான் சீயோன் மலையில் ஏற்படுத்தினான். சாலமோன் இப்படி திட்டமிட்டு நகர்களை கட்டினான். அதைத்தான் நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். சீர்வரிசையாக இந்த நகர் கொடுக்கப்பட்டது. அதில் தெளிவாக அதை தீக்கிரையாக்கி அதில் குடியிருந்த கனானியரை கொண்டிருந்தான். சாலமோனை மணந்த தன் மகளுக்கு அந்த இடத்தை சீதனமாக கொடுக்கிறான், சீர்வரிசையாக கொடுக்கிறான், இந்த கேசேர் என்கிற அந்த நகரை. அதற்கடுத்து பின்னர் சாலமன் கேசேரை புதுப்பித்து கட்டினார். மேலும் கீழே பெத்கோரோனையும் பாலாத்து பாலை நிலத்தில் உள்ள தாமார் ஆகிய நகர்களையும் கட்டினார். ஆக இன்னும் சில நகர்களையும் அவன் உருவாக்கினான். குறிப்பாக கீழே பெத்கோரோன் என்பது ஒரு முக்கியமான நகர். இந்த கீழே பெத்கோரோன் என்கிற நகர் எங்கே இருக்குது அப்படின்னா, இது பெஞ்சமீனுக்கும் எப்ராயிக்கும் இடையே இருக்கிற அந்த 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 எல்கை கோட்டில் இருக்கிறது. யூதா நாடு இருக்கிறது. யூதா நாட்டுக்கு கிழக்கே பெஞ்சமின் இருக்கிறது. இந்த பெஞ்சமினுக்கு மேலே எப்ராயிம் இருக்கிறது. இந்த பெஞ்சமின் பகுதியும் எப்ராயிம் பகுதியும் இருக்கிற எல்லை கோட்டில் ஏறக்குறைய அது கிழக்கே போய்விடுகிறது. யோர்தானுக்கு பக்கத்தில், யோர்தான் பள்ளத்தாக்கு அருகில் போகிறது. ஆனால் யோர்தான் பள்ளத்தாக்கு கிடையாது. யோர்தான் பள்ளத்தாக்குக்கு முன்னையில் இருக்கிற பகுதி இது. இக்கரையில் இருக்கிற பகுதி யோர்தானுக்கு இந்த உள்பகுதியில் இருக்கிற பகுதி. அதை சிஸ் ஜோர்டன் என்று அழைப்பார்கள். சிஸ் ஜோர்டன் இக்கரை பகுதி, அது டிரான்ஸ் ஜோர்டன். யோர்தானுக்கு அக்கறை பகுதி. சிஸ் ஜோர்டன் என்றால் இக்கரை பகுதி. இக்கரை அக்கறை. யோர்தான் பள்ளத்தாக்குக்கு இக்கரை அக்கறை. டிரான்ஸ் ஜோர்டன் என்பது அக்கறை பகுதி, சிஸ் ஜோர்டன் என்பது இக்கரை பகுதி. எனவே இதுதான் மெயின்லேண்டு, முக்கியமான பகுதிகள். இஸ்ராயல் நாடு இருக்கிற பகுதி இதுதான், இந்த சிஸ் ஜோர்டன் என்கிற பகுதி. இந்த பகுதியில் தான் எப்ராயிமுக்கும் பெஞ்சமினுக்கும் உள்ள அந்த எல்லை பகுதியில் இருக்கிற ஊர் தான் கீழே பெத்கோரான். எனவே இந்த நகரையும் அவன் கட்டி எழுப்புகிறான். அதன் பிறகு பாலாத்து என்கிற நகரை அவன் ஏற்படுத்துகிறான். பாலாத்து என்பது ஏறக்குறைய யோப்பாவுக்கு தெற்கே இருப்பது. இது எந்த பகுதி என்றால் தானுக்கு சொந்தமான பகுதி. தானுக்கு சொந்தமான பகுதி எங்கே இருக்கிறது என்றால், பிலிஸ்தியர்களுடைய நகரங்கள் என்று சொன்னேன் அல்லவா, அந்த காசா, காமாத்து, அஸ்கெலோன், எக்ரோன், அஸ்தோது, இந்த 5 நகரங்கள் இருக்கிற பகுதியில் இருப்பது தான் இந்த பாலாத்து. ஏறக்குறைய மத்திய தரைக்கடல் பகுதி, தானுக்கு சொந்தமான பகுதி. இந்த பகுதியில் பாலாத்து என்கிற நகரை கட்டுகிறான். இன்னொன்று பாலை நிலத்தில் உள்ள தாமார் ஆகிய நகர்களையும் கட்டினான். தாமார் என்பது இப்பொழுது பல்மீரா என்று அழைக்கப்படுகிறது. பல்மீரா அது அந்த காலத்தில் தாத்மோர் என்று அழைக்கப்பட்டது. அது தாமார் என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் அதை ஆங்கிலத்தில் தாத்மோர் என்று அழைப்பார்கள். இந்த தாத்மோர் எங்கே இருக்கிறது என்றால், நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய வியா மாரிஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த கடற்கரை சாலை செல்லுகின்ற பாதையில் இருக்கிறது. மத்திய தரைக்கடல் வழியாக அலெக்சாந்திரியாவில் புறப்படுகின்ற அந்த பாதை, அலெக்சாந்திரியாவிலேருந்து சசாரியாவிலேருந்து அப்படியே உள்பகுதியில் ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கு கஃபர்நகும் வழியாக தமஸ்கு போய், தமஸ்கிலிருந்து தாத்மோர் என்கிற அந்த ஊருக்கு போய் அப்படியே மெசபட்டோமியாவில் இருக்கிற யூப்ரட்டிஸ் தைக்ரீஸ் நதி வழியாக அந்த கடற்கரை சாலை முடிகிறது. இந்த தாத்மோர் என்கிற ஊர் வழியாகத்தான் இந்த சாலை செல்லும். அது முக்கியமான நகர் அந்த காலத்தில், ஸ்ட்ராட்டஜிக் சிட்டி என்று அழைப்பார்கள். இதையும் யார் கட்டுவது? சாலமோன் கட்டுகிறார். அப்போ சாலமோன் இவ்வளவு பல்வேறு நகரங்களை கட்டியிருக்கிறான். வரிசையாக நம்ம சொல்லோம்னா என்னென்ன நகர் கட்டியிருக்கிறான்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆசோர் என்கிற நகரை கட்டியிருக்கிறான்.
மகிடோ என்ற நகரை கட்டியிருக்கிறான், கேத்சேர் என்கிற நகரை கட்டினான், கீழே பெத்கோரான் என்கிற நகரை கட்டினான், பாலாத் என்கிற நகரை கட்டினான், தாத்மோர் என்கிற நகர். 6 நகர்கள். இந்த 6 நகர்களும் சுற்றி சுற்றி இருக்கின்றன, நாடு முழுவதும் விரிந்திருக்கின்றன. இவை எல்லாமே அரண்நகர்கள். அரண்நகர் என்றால் அங்கே கோட்டை இருக்கிறது, கோட்டை மேலே கோட்டை கொத்தளங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, கோட்டை இருக்கிறது, அங்கே போர் வீரர்கள் தங்கியிருக்கிறார்கள், எதிரிகள் வருகிறார்களா என்று இதையெல்லாம் இவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இந்த நகர்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கின்றன. பண்டை சாலை நகர்கள், தேர்ப்படை நகர்கள், குதிரை வீரர் நகர்கள் ஆகியவற்றையும் கட்டினார். ஆக இது போக பண்டசாலை, பண்டசாலைன்னு என்ன? பண்டசாலை ஸ்டோர் ஹவுசஸ், பண்டங்களை சேர்த்து வைக்கிற இடங்கள். ஏன்னா போர் வீரர்கள் இருக்கிறார்கள், குதிரைப்படை வீரர்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், இவங்களுக்கெல்லாம் உணவுகளை சேர்த்து வைக்கணும், பொருட்களை சேர்த்து வைக்கணும். பண்டகசாலை நகர் என்று நகர்களே. இது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. ராணி மங்கம்மா ஆட்சி காலத்தில் இந்த பண்டங்களையெல்லாம் சேர்த்து வைப்பதற்கு பண்டசாலை என்ற இடங்கள் இருந்திருக்கிறது. நீங்கள் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் பண்டசாலை என்ற ஒரு இடமே இருக்கிறது, ஊர் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பண்டசாலையில் என்ன இருக்கும்? இந்த பண்டங்கள் எல்லாம் சேகரித்து வைக்கப்படும். அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த பண்டசாலை இடங்களில் சேமித்து வைக்கும். மண்டபசாலை என்று சொல்வார்கள். இதெல்லாம் சேர்த்து வைக்கப்படும். பல இடங்களில் இந்த மண்டபசாலை என்ற இடங்கள் எல்லாம் இருக்குது. இவையெல்லாம் எதற்கு? இதெல்லாம் நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு இடங்களிலே இப்படி மண்டப சாலைகளை அமைப்பார்கள். சாலைகளிலே மண்டபங்களை அமைப்பது, பொருட்களை சேமித்து வைப்பதற்கு, அல்லது வியாபாரிகள் தங்குவதற்கு, வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு பல்வேறு ஊர்களை அவர்கள் அமைப்பார்கள். மண்டபங்களை அமைப்பார்கள், சத்திரங்களை அமைப்பார்கள். அப்போ சாலமோன் அந்த காலத்திலே பண்டங்களையெல்லாம் சேர்த்துவதற்கு பண்டசாலைகளை நகரிலே வைத்திருக்கிறான். அதே மாதிரி தேர்ப்படை வீரர்கள் எல்லாம் தங்குவதற்கு, தேர்களை எல்லாம் வைப்பதற்கு தேர்ப்படை நகர்கள், குதிரைகளை வைப்பதற்கு, குதிரை லாயங்களை எல்லாம் கட்டுவதற்கு குதிரைப்படை நகர்கள். இப்படி பல்வேறு தேவைகளின் பொருட்டு பல நகர்களை கட்டினான். தொடர்ந்து மேலும் எருசலேமிலும் லெபனோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த நாடெங்கும் தமக்கு விருப்பமான எல்லாவற்றையும் சாலமோன் கட்டினார். எருசலேமில் மட்டுமல்ல, லெபனானிலும். அதாவது லெபனான் என்பது இப்பொழுது அந்த காலத்திலே பொனிஷியா என்று அழைக்கப்பட்டது. பொனிஷியா என்று அழைக்கப்பட்டது தான் இன்றைக்கு லெபனான் என்று அழைக்கப்படுகிறது. ஏறக்குறைய தீர் சீதோன் பகுதிகளை ஒட்டியே இதுவும் வரும். அது மத்திய தரைக்கடலை ஒட்டி வருகின்ற பகுதிகள். அது ஈராமுடைய இடம் இல்லைங்களா? ஈராமுக்கு தீர் சீதோன் என்பது ஈராம் பகுதி. அதையும் தாண்டி இருக்கிற பகுதிகள், உதாரணமாக பிபிலோஸை தாண்டி சில ஊர்கள் எல்லாம் இருக்கிறது. ஸோ இந்த ஊர்கள் எல்லாம் அடங்கிய, அது மட்டுமல்ல லெபனான் மலைகள், இந்த மலைகள் எல்லாமே இந்த பகுதியில் அடங்கும். லெபனான் என்கிற அந்த பகுதிக்குள்ளாக அடங்கும். இந்த பகுதிகளில் எல்லாம் அவன் பல்வேறு கட்டடங்களை கட்டினான். தான் விருப்பமான எல்லாவற்றையும் கட்டினான். 20வது வசனம். இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்று இனத்தாரான எமோரியர், இத்தியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் 5 இனங்களை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடிப்படையில் இங்கே 7 இனங்கள் சொல்லியிருக்க வேண்டும். இதில் விடுபட்ட இனங்கள் என்னென்னா கிர்கிசியர் என்பது, அதே போல் கனானியர். இந்த 2 இனங்களையும் இங்கே சேர்க்கவில்லை, 5 இனங்களை மட்டும்தான். வழக்கமாக பழைய ஏற்பாட்டில், அதுவும் குறிப்பாக நீங்கள் ஐநூலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த 7 இனங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இஸ்ராயல் மக்களோடு எப்பொழுதுமே இணைந்து அல்ல, இவர்கள் எதிர் திசையில் வாழ்ந்தவர்கள். இஸ்ராயல் இனத்திற்கு எப்போதுமே ஒரு எதிர்நிலையில் இருந்தவர்கள் இந்த 7 இனங்களும். அமோரியர்கள், அதே போல் இத்தியர்கள், பெரிசியர்கள், இவ்வியர்கள், எபூசியர்கள், அதோடு சேர்ந்து கனானியர்கள், கிர்கிசியர்கள்.
இப்போ இவர்களெல்லாம் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், ஆகியோரில் விடுபட்டிருந்தோர், அதாவது இஸ்ரேல் மக்களால் முற்றிலும் அழிக்கப்பட இயலாமல் நாட்டில் விடப்பட்டிருந்தோரின் புதல்வர்கள். அப்போ சாலமோன் காலத்திலும் தாவீது காலத்திலும் என்ன நடந்தது என்றால், இந்த இனங்களெல்லாம் முழுவதுமாக யாரோடு இணைந்து விட்டது? இஸ்ராயேலோடு இணைந்து விட்டது. இதில் ரொம்ப நாசூக்காக சொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம், இந்த இனங்களை எல்லாம் இஸ்ராயேலர்கள் அல்லது தாவீது முழுவதுமாக அழித்தொழித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இங்கே கருத்து. ஆனால் அழித்தொழித்தான் என்பதை விட இவர்கள் எல்லாருமே இஸ்ராயேல் இனத்தோடு ஒன்றரை கலந்து விட்டார்கள். நீங்கள் தாவீதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாலமோன் காலம் அல்லது அதற்கு பிறகு வருகிற அரசர்கள் காலத்தில் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிற எந்த இனங்களையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏற்கனவே அது பதிவிட்டிருக்கீங்க. இவர்களுடைய நாடுகளையும் நீங்கள் பார்க்க முடியாது. கனானியருடைய நாடுகளையோ, பிலிஸ்தியர்களுடைய இடத்தையோ, அல்லது கிர்கசியருடைய இடத்தையோ, இத்தியர்களுடைய இடத்தையோ, எபூசியருடைய இடத்தையோ நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த பெயர்களே வராது. மூசே காலம் வரை இந்த பெயர்களெல்லாம் வரும். சாமுவேல் காலம் வரை இந்த பெயர்களெல்லாம் வரும். சவுளுடைய காலத்துக்கு பிறகு, தாவீது காலத்துக்கு பிறகு இந்த பெயர்களெல்லாம் வரவே வராது. அப்படி என்றால் ஒன்று இதெல்லாம் இனக்கலப்பாக இருக்க வேண்டும், அல்லது இவர்களை எல்லாம் இஸ்ரேலர்கள் ஒழித்து கட்டி இருக்க வேண்டும். ஆனால் இதற்கு என்ன சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது என்றால், இந்த இனங்களெல்லாம் இஸ்ராயேல் இனத்தோடு கலந்து விட்டன என்று மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். தொடர்ந்து 21. அதாவது இஸ்ரேல் மக்களால் முற்றிலும் அழிக்கப்பட இயலாமல் நாட்டில் விடப்பட்டிருந்தோரின் புதல்வர்கள் சாலமோனுக்கு அடிமை வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர். இப்போ யாரு அடிமை வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டது? இந்த இனங்கள். இவர்களெல்லாம் அடிமை வேலைக்குரியவர்களாக மாற்றப்பட்டார்கள். ஆனால் இஸ்ரேல் மக்களுள் ஒருவரையும் சாலமோன் அடிமையாக்கவில்லை. இதுக்கு நீங்கள் யாருடைய செய்தியை கேட்கணும்னா, சாமுவேல் சவுலை அரசனாக்குவதற்கு முன்னால் இந்த மக்களுக்கு கொடுக்குற அறிவுரை. அரசன் என்று வந்துவிட்டால் அவன் என்னென்ன பண்ணுவான்? உன்னுடைய வீட்டில் இருக்க பொண்டு பிள்ளையெல்லாம் அவனுக்கு மனைவியாக இருப்பார்கள். உன்னுடைய கணவனெல்லாம் அவனுக்கு வேலைக்காரனாக இருப்பான். உன்னுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்படும். அவன் உன்னுடைய நிலங்களில் இருக்கிற முக்கியமான விளைபொருட்களை எல்லாம் அவனுக்கு நீ கொடுக்க வேண்டியிருக்கும் என்று விழாவாரியாக சொல்லுவார் சாம்பேல். இதெல்லாம் உனக்கு போகணுன்னு விருப்பமா? இப்படிப்பட்ட நிலையில் நீ வாழன்னு விரும்புமா? அரசன்னு வந்துவிட்டால் இதெல்லாம் நடக்கும். உனக்கு அரசன் தேவையா என்ற கேள்வியை கேட்டு இவர்கள் அப்படியும் மீறி எங்களுக்கு அரசன்தான் வேண்டும் என்று ஒரே பிடிவாதமாக இருப்பார்கள். அதன் பிறகுதான் சாமுவேல் உனக்கு அரசனை கொடுப்பதற்கு யாவையும் தயாராக இருக்கார், நானும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்வார். அப்போ அரசன் என்கிறவன் கடைசியில் எதில் போய் முடிப்பான்? உன்னை அடிமையாக்குவதில் தான் கொண்டு போய் முடிப்பான். ஆனால் இங்கே நாசுக்காக சாலமோன் காலம் வரை அடிமை வேலையை கட்டாயப்படுத்துகிற வேலையை யார்தான் செய்தது? பிற இனத்தார். இஸ்ராயேல் மக்கள் அடிமையாகவில்லை என்கிற அந்த செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ராயேல் மக்கள் யாரும் அடிமையாகவில்லை. அவர்களை போர் வீரர், மெய்காப்பாளர், மேற்பார்வையாளர், படைத்தலைவர், தேர்ப்படை வீரர், குதிரைப்படை வீரர் ஆகியோராய் அவர் அமர்த்தினார் என்கிற அந்த செய்தி மட்டும்தான் இருக்கிறது. தொடர்ந்து 23. சாலமோனின் வேலைகள் அனைத்தையும் அவற்றில் ஈடுபட்டிருந்த வேலையாட்களையும் கண்காணிப்பதற்கென்று 550 பேர் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டனர். அப்போ இந்த வேலையாட்களை எல்லாம் குதிரைப்படை வீரர், தேர்ப்படை வீரர், மேற்பார்வையாளர், படைத்தலைவர் இவங்களெல்லாம் மேற்பார்வையிடுவதற்கே 550 பேர் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டனர். 24. ஃபாரவோனின் மகள் தாவீதின் நகரை விட்டு சென்று சாலமோன் அவளுக்கென கட்டியிருந்த மாளிகையில் குடிபுகுந்தாள். அதாவது இப்போ இதெல்லாம் எங்கே கட்டப்பட்டு இருக்கிறது? கட்டடங்கள் எல்லாம் மோரியா அந்த மலை உச்சியில் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ சாலமோன் எங்கே இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்? தன்னுடைய மனைவியரோடு சீயோன் நகரில், தாவீது நகரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்போ குடிபெயர்க்கிறார்கள்.
குறிப்பாக இந்த பார்வோனுடைய மகள் தனக்கு கட்டப்பட்ட அந்த அரண்மனைக்கு போகிறாள். தொடர்ந்து வாசியுங்கள். அதற்கு பின் அவர் கீழைத்தாங்கு தளத்தை கட்டினார். அந்த பாதுகாப்பு கட்டிடம். 25. சாலமோன் கோவிலை கட்டி முடித்த பின் ஆண்டவருக்காக கட்டியிருந்த பலிபீடத்தின் மேல் ஆண்டுக்கு மும்முறை எரிபலிகளையும் நல்லொரு பலிகளையும் செலுத்தி ஆண்டவர் முன்னிலையில் தூபம் காட்டி வந்தார். தூபம், அதாவது சாலமோன் காட்டி வந்தார் என்பதை விட குருக்கள் காட்டினார்கள். அதான் முறை. இங்கே சாலமோன் காட்டினான் என்று தூபம் காட்டினான் என்று சொல்வதை விட இதற்கு குருக்கள் தான் பணியமர்த்தப்பட்டார்கள். எனவே சாலமோனுடைய தலைமையின் கீழ் குருக்கள் வந்து இந்த பணிகளையெல்லாம் செய்தார்கள். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் 3 முறை, ஆண்டுக்கு 3 முறை. இனிய இதயங்களே, எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த பாஸ்கா விழாவினுடைய 50ஆம் நாள் விழா. இந்த 3 விழாக்களையும் இது மையப்படுத்துகிறது, நமக்கு முன்னால் சொல்கிறது. எனவே 3 முறை என்கிற போது இந்த 3 விழாக்களைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஆரம்ப கட்டத்தில் சாலமோனுடைய காலத்தில் இந்த 3 விழாக்கள் தான் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது. அது வசந்த கால விழா. 2வது 50ஆம் நாள் விழா. அது வந்து கோடைகால விழா. பாவம் போக்குற பழி போலவே இது இருக்கும். ஆனால் இது வந்து பழியை நீக்குதல். இப்படி 5 வகையான பழிகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாவ கழுவாய் பழி என்றும் இருக்கிறது. அது பாவ கழுவாய் நாள் என்று இஸ்ராயல் மக்களுடைய பாவத்துக்காக அந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு பலிமுறைகள் இருக்கிறது.